ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சேனல் வீடியோவில் ஒரு ட்ராவல் விளாக் போகிறேன். அதுவும் டேரெக்டாக மைசூர் விளாக் தான் போடுறேன். பெங்களூர் டு மைசூர் விளாக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணூர்லேருந்து ஹெப்பால் போய் ஹெப்பாலேருந்து நான் டேரெக்டாக மைசூர் போகிறத காமிச்சிட்ருக்கேன். ஸோ நாங்கள் கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் மேலே கிளம்பணும். இது பார்த்தீங்கன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் ரோடு வழியாக போகலான்னு சொல்லி இப்போ அந்த போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்பிரஸ் ரோடு வழியாக போகிறோம். இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய டோல் ஃபீஸ் அதிகமாக கட்ட வேண்டியதாக வரும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். நீங்கள் போக வேண்டிய பிளேஸ்க்கு சீக்கிரம் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வேவை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. பட் இன்னொன்று சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்படி நான் போகும்போது என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகர் சிலை வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, அதை காமிச்சிருக்கேன். ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வெதரும் சூட்டபுளாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த எக்ஸ்பிரஸ் வேல. இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு கடை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஜ் சிலையை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன். ரோடு பாருங்களேன், சும்மா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. பார்க்கும்போதே கிட்டத்தட்ட அந்த வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம நாடு சூப்பராக வந்துருச்சுன்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாடு சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது கிளீன்லினஸ்ஸு. இந்த கிளீன்லினஸ்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம கடமையும் கூட இல்லைங்களா? ஸோ அதனால் நாமளும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் ரோடு பாருங்களேன், அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்துச்சு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த கிளென்லினஸ் நம்ம சொன்ன மாதிரி அங்கங்கே எதுவும் குப்பையை போடாமல் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டோலில் இருக்கிற டஸ்ட்பினில் போடுங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ்னே கூட எடுத்துக்கோங்க. இப்படி அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன் வியூஸு, அப்படியே அந்த வெதர் கண்டிஷன்ஸ், அப்படியே சன் செட் ஆக செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அப்படியே அந்த ஈவினிங் வர வர கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களேன், வெதர் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ட்ரீக்கு நடுவில் அந்த சன் செட் ஆகிறது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இந்த ட்ரீ கொஞ்சம் மறைச்சிருச்சு, அது அப்படியே நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன் பாருங்களேன். அந்த ட்ரீ எல்லாம் தாண்டி அந்த சன் செட் ஆகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி மைசூரில் நான் எங்கே போகிறேங்கிறது நான் உங்களுக்கு கரெக்டாக அங்கே ரீச் ஆகும்போது சொல்கிறேன். மைசூர்னாவே செம்மையாக இருக்கும் இல்லைங்களா? அது தசரா ஃபெஸ்டிவல் ஆஸ் யூஷுவல் அங்கே இருக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும். பெங்களூரும் சூப்பராக இருக்கும். அங்கே மைசூரில் அப்படி நான் எந்த இடத்துக்கு போகிறேங்கிறத உங்களுக்கு கூடி சீக்கிரம் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னு செட் ஆக செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு வழியாக வந்துட்டுருக்கோம். இந்த சர்வீஸ் ரோடு நெருங்க நான் எங்கே தான் போகிறேங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நாங்கள் ஹைவேல போகாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்வீஸ் ரோடுக்கு போகிறோம். பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆமாங்க, நிமிஷாம்பா கோயிலுக்கு தான் போகிறோம். செம்ம சூப்பரான லொக்கேஷனுங்க அது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸே செம்மையாக இருந்துச்சு. நிமிஷாம்பாள் கோயிலுக்கு அங்கங்கே இந்த மாதிரி போகணுங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம். அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. போர்டுக்கு அந்த டைரக்ஷன் படி போனீங்கன்னா உள்ள ரோடும் போட்டு நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோடு நீட்டாக இருந்துச்சு. அப்படியே காவேரி ரிவர் இருக்குங்க. காவேரி ரிவரையும் பார்த்துட்டு காவேரி ரிவரை கடந்து போயும் பார்த்துக்கலாம். காவேரி ரிவரை பக்கத்துலேயும் போய் நீங்கள் நிமிஷாம்பாள் கோயிலை பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொடுப்பனே சொன்னாங்க. ஸோ நிமிஷாம்பாள் கோயிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் காவேரி ரிவரையும் தொட்டு கும்பிட்டு கூட வரலான்னு சொல்லலாம். தொட்டு கும்பிட்டே வரலாங்க. அந்தளவுக்கு அம்மனையும் தரிசனம் பண்ணிக்கலாம், நதி தேவதையும் தரிசனம் பண்ணிக்கலான்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டோம். கோயில் வந்தோடனே இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், செமையாக இருந்துச்சு. அந்த ஹார்ஸில் வந்து வாங்க கூட்டிகிட்டு போகிறோம், பண்ணி மேம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி அந்த சைட்லேருந்து அப்படியே பார்த்தோன்னா 3 அப்படியே வரதும் தெரிஞ்சிச்சுங்க. செமையாக இருந்துச்சு லொக்கேஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோவிலுக்கு பேக் சைடில் இருக்கிறதுங்க. அப்படியே என்னோட சேர்ந்து நீங்கள் கோவில் தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு பேக் சைடில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த நதியோட லொக்கேஷன்ஸை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் கீழே நீங்கள் ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரிவர் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டு கும்பிட்டு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதே எல்லாரும் பண்ணும்போது நாமளும் மிஸ் பண்ணாமல்